ஹலோ ஹலோ நண்பர்களே, ஹலோ ஹாய். நான் பேசுகிற ஆடியோ கிளியராக கேட்குதுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். நம்ம அப்படியே லைவுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக யூடியூப்பில் தான் லைவ் போடலான்னு நினச்சோம். சரி, அதில் இதுலேருந்து வீடியோ காப்பி பண்ணி அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணது. ஸோ அதுதான் இன்றைக்கான லைவ். அது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லைவ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அதுக்கான நேரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேசுகிற ஆடியோ கிளியராக கேட்குதுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த போக முடியும். ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் யாரும் கேட்குதா? நான் பேசுகிற ஆடியோ கிளியராக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு என்ன எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா, ஹாய் 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 ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லைவ் எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் இந்த லைவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா என்கிட்ட ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4-3 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு லைவில் வந்துட்டு நான் வச்சு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் வந்துட்டு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறது என்னவாகிற கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, நாம் வந்துட்டு இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வழிகளை வந்துட்டு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸை பற்றி டவுட் கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ப்ராஃபிட் வர மாட்டேங்குது, நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு ஒரு குறையாக வந்துட்டு இதை சொல்கிறாங்க. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உங்கள் சைடில் நான் வைக்கிறேன். அதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், உங்கள் டவுட்லாம் நீங்கள் கேட்குறீங்க. வெள்ளை காய்ச்சலுக்கு மருந்து சொல்லுங்கள், அந்த மாதிரி நிறைய டவுட் கேட்குறீங்க. நான் அடுத்தடுத்து அப்படியே சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு ஆன்சரில். ஃபஸ்ட்டு எனக்கு இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பிஸ்னஸில் நீங்கள் முதல்ல வரும்போது என்ன நினச்சி வரீங்க அப்படின்னா, நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம், நிறைய வந்துட்டு இதில் வந்துட்டு நிறைய விதமான பணம் வந்துட்டு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க. அது மாதிரி வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி வந்து ஒரு 100 ஆடு வாங்கி, நான் 100 ஆடு 100 கோழி இந்த மாதிரி வாங்கி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு செத்து போயிடுது, நோய் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சிலவங்க ஃபோன் பண்ணி எனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கேட்டாலுமே கூட, ஒரு 10 பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பற்றி கால் பண்ணாலும் அதில் ஒரு 8 பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது வந்துட்டு ஆடு வந்துட்டு லாஸில் போயிருக்கு, இந்த பிஸ்னஸ் லாஸில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறது மட்டும் ஒன்று மட்டும்தான். இந்த பிஸ்னஸில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வந்துட்டு பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இல்லை வந்துட்டு நான் படிக்காமல் அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி, அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எங்களுடைய
அப்பா தாத்தா அந்த மாதிரி வளர்த்துட்டு வந்தாங்க, அந்த மாதிரி பிஸ்னஸ் வழியில் வந்திருந்தீங்களாலும் சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறது தான், இந்த பிஸ்னஸுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு லாங் டேர்மாக நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உங்களுக்கு வந்துட்டு தலையில் வந்துட்டு ஏற்றிக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் மினிமம் இன்றைக்கி ஆரம்பித்தா ஒரு 5 இயர்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ப்ராஃபிட்டை ரொம்ப பெருசாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெனக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸில் வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்துட்டு யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 2வது, எப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நோய், அதாவது நோய் மேலாண்மை திறனில் நம்ம ரொம்ப வந்துட்டு ஃபெயில் ஆனாலுமே, நோய் மேலாண்மை திறனில் நம்ம ரொம்ப அடி வாங்கினாலுமே கூட அந்த நோய் மேலாண்மையிலேருந்து நம்ம மீண்டு வரதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதுலேருந்து குறிப்பிட்ட அளவு வந்துட்டு ஒரு நாலேஜோ குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆடு வாங்கவே தெரிய மாட்டேங்குது, போய் வேறு ஏதோ ஒரு ஆடு வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் என்னென்ன முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த கமெண்டோட ரிப்ளையில் சொல்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை வந்துட்டு வாட்ஸ்அப் மெசேஜோ நீங்கள் வந்துட்டு எனக்கு போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணிடுவேன். ஓகேங்களா? அடுத்தது, இன்னொன்று மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த பிஸ்னஸை விட்டுட்டு ஓடிடுறீங்க பாதியிலே. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் பாதியிலே விட்டுட்டு ஓடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பிஸ்னஸை நான் முதல்ல சொன்ன மாதிரி லாங் டேர்மாக பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. 2வது, அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் போடவே கூடாது. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இதில் நீங்கள் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்காக ரிப்ளை பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு இந்த ஃபார்மிங் ரிலேட்டடாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் நோய் மேலாண்மை ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கேட்கலாம். ப்ரோ நம்பர் தாங்க ப்ரோ, வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இருக்குது, நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அங்கே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு டவுட் வந்துட்டு கேட்கலாம். யாரும் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பர்சனலாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம். அதேமாதிரி இந்த மழைக்காலங்களில் வந்துட்டு நோய் மேலாண்மை எப்படி வந்துட்டு கட்டுப்படுத்துறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி கேட்டுருந்தீங்க. நான் அந்த மழைக்காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிப்பு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்குங்க. மழைக்காலங்களில் எந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது. நீங்கள் மழைக்காலங்களில் ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் சக்ஸஸ் பண்ண மாதிரி தான் இந்த பிஸ்னஸில். அடுத்து வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம். அதே மாதிரி இதில் வந்துட்டு நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இந்த லோன் வாங்குறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு கேட்குறீங்க. மாடுகளுக்கு இல்லை ஆடுகளுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இது கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிற கொஸ்டின். நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. லோன் வாங்குறது அப்படிங்கிறது செகண்டரி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்பயுமே நான் சொல்கிறது தான், செகண்டரி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்துட்டு கையில் இருக்கிற காசு இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ண பாருங்கள். அப்போ நீங்கள் லோன் வாங்குறது நீங்கள் எப்போவும் இருப்பீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு லோன் வாங்குறதுக்கு யாரை போய் கேட்கணும் அப்படின்னா, அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறதுக்கு, அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் கோழி நோய்களை பற்றி கேட்குறீங்க. கோழி நான் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தேன், இப்போது அதில் எனக்கு பெருசாக அனுபவம் கிடையாது. ஸோ அதனால் கோழிகளை பற்றி கேட்க வேண்டாம், ஆடு மாடுகளை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது, அந்த மாதிரி இந்த உங்கள் சரௌண்டிங்கில் ஏதாச்சும் ஒரு கால்நடை மருத்துவர் இருப்பாங்க. கவர்மெண்ட் கால்நடை மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கால்நடை மருத்துவராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட போயிட்டு
இப்போ இந்த கரண்ட்டு சிச்சுவேஷனில் இந்த கரண்ட் டைமில் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஏதாச்சும் லோன் அலாட் ஆகிருக்கா, அதாவது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அலாட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க. அப்படி கேட்டிங்க அப்படின்னா அவங்க இருக்குதா இல்லையா, அப்படி இருந்தால் அது எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம், நம்மளாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம கூட்டுறவு பேங்க் மூலிமா எப்படி நம்ம வந்து லோன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, பேங்க் மூலிமா வாங்குகிற லோன் எப்படி அப்படின்னா, நீங்கள் அதாவது பேங்க்குக்கு போயிட்டு, அதாவது கூட்டுறவு பேங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த பேங்க்குக்கு போயிட்டு, கவர்மெண்ட் பேங்க்கு, அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் எத்தனை கால்நடைகள் வச்சுருக்கீங்க, நம்பர் ஆஃப் கால்நடைகள், அதாவது எத்தனை கவுண்ட் ஆஃப் கால்நடைகள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ஆடு இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு 20 மாடு இருக்குது, இல்லை ஒரு 10 மாடு இருக்குது, ஒரு 5 மாடு இருக்குது, அந்த மாதிரி எத்தனை மாடு இருக்கோ, எத்தனை வந்துட்டு அதாவது எத்தனை மெம்பர் ஆஃப் கால்நடைகள் உங்கள்கிட்ட இருக்கோ அத்தனை கால்நடை மெம்பருக்கு நீங்கள் வந்துட்டு லோன் எடுக்க முடியும். ஓகேங்களா. அது வந்துட்டு அந்த பர்டிகுலர் பேங்க்கில் மட்டும்தான் எடுக்க முடியும், வேறு எந்த பேங்க்லேயும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஆப்ஷன் இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SBI போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்தியன் பேங்க் போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஃபோட்டோ காப்பியோ இல்லை வந்துட்டு ப்ராப்பரான அவங்க சொல்லக்கூடிய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லோன் வந்துட்டு சேங்ஷன் ஆகி அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா. அதாவது நீங்கள் இதை பாதி அமௌண்ட் மறுபடியும் கட்டுற மாதிரி வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு என்ன கட்டணும், எப்படி கட்டணும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த பேங்க்குக்கு போய் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதை நான் உங்களுக்கு வந்துட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் போய்ட்டு அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எந்த பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அந்த பேங்க்கில் போய்ட்டு பண்ணணும். ஓகேங்களா. அதேமாதிரி கனரா பேங்க்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்லேயும் வந்துட்டு ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் சரௌண்டிங்கில் உங்கள் நியரில் கனரா பேங்க் இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு லோனுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது சப்சிடிக்கு வந்துட்டு, அதாவது கவர்மெண்ட்டோட சப்சிடி இப்போ நிறைய மோடி வந்ததுக்கப்புறம் நிறைய வந்துட்டு ஸ்கீம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் மூலமாக வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க, இல்லை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது வந்திருக்கா அப்படின்னு கண்டிப்பாக வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு அது யாரை ப்ராப்பராக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறாங்கிறது தான் அங்கே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அதாவது ஒரு வெப்சைட் இருக்குது, நான் நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், கவர்மெண்ட் அதாவது லோனோ அதாவது சப்சிடி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு PS ஃபார்மர் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் வரும். ஓகேங்களா. அதில் நான் சொல்லியிருப்பேன், அந்த சொல்லியிருக்கிற பிரகாரம் நீங்கள் போய்ட்டு லோன் அப்ளிகபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபர்தராக எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. அந்த பிரகாரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இண்டிவிஜுவலாக அதில் ஒரு வேளை அலர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஷெட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்குறீங்க. ஷெட்டு மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு நீங்கள் இந்த ஆடு வளர்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை மாடு வளர்க்குறதா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஷெட்டு போட்டு பண்ணால் ரொம்பவே பெட்டர், ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஆனால் அதை நாங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணணுமான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு கேள்விக்குறி. ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸில் போகும், கண்டிப்பாக லாஸில் போகும். ஏன் நிறைய பேர் வந்துட்டு இந்த பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாதவங்களாம் வந்துட்டு இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு முதலீட்டை வந்துட்டு போட்டு ஷெட்டு அதிகமாக போட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு என்ன சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வரும்போது ஷெட்டு உங்களுக்கு தேவைப்படாது. ஆடு குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது ப்ரோ, அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது குட்டி ஆடு, அதாவது தாய் பிறந்த ஆட்டுக்கு வந்துட்டு பால் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கை முறையில் நீங்கள் ஒரு சீம்பாலை வந்துட்டு ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி சீம்பாலை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம PS ஃபார்மர்ஸ் யூடியூப் சேனலில் போய் அது PS ஃபார்மர்ஸ்னு போட்டு இயற்கை முறையில் சீம்பால் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டால் ஒரு வீடியோ வரும். இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருந்தேன், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா அது பிரகாரம் நீங்கள் அந்த பாலை வந்துட்டு, அதாவது ஒன்றும் இல்லை, அது பசும்பால் தான், அது எப்படி எந்த மெத்தடில் கொடுக்கணும், அதை காய்ச்சி என்னென்னலாம் கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவை நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி நீங்கள் புட்டி பால் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துட்டு இருக்கும். பால் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாய்ப்பால் ஒரு சில ஒரு ஆடுகளுக்கு பாலே இருக்காது, இல்லை ஒரு சில ஆடுகளுக்கு கொடுக்காது இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் நிறைய பேர். நாம் ஃபேஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் அது. இயற்கை முறையில் சீம்பால் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு கண்டினியூஸாக கொடுக்க வேண்டாம். ஒரு 1 மந்த்து கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பசும்பால் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் அந்த வீடியோவை போய்ட்டு பாருங்கள், இல்லை அப்படின்னா என் கூட பர்சனலாக எனக்கு சேட் பண்ணுங்கள், நான் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா. நம்ம வீடியோ சேனலில் வீடியோ இருக்குது. ஓகேங்களா. ஓகே, கம்மிங் டு த டாபிக். என்ன அப்படின்னா, இது அதாவது ஷெட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஷெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸில் முடியும்.
அதாவது தரைமுறையில் தான் வளர்க்கணும். தரைமுறையில் எப்படி ப்ரோ வந்துட்டு ஒரு 20 ஆடு 30 ஆடு வளர்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 20 ஆடு 30 ஆடு உங்களை யார் வளர்க்க சொன்னது? 20 ஆடு 30 ஆடு நாங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்க சொல்லவே கிடையாது, வாங்கவும் கூடாது. ஓகேனா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 ஆடு, இல்லை மேக்ஸிமம் ஒரு 6 7 8, அதான் மேக்ஸிமம் ஒரு 10 5 பேட்ச், அதாவது 5, ஓகேங்களா, 5 அதாவது 5 பேர் இருந்தால் போதும். புரியுதுங்களா? ஒரு 10 ஆடு, இதுவே மேக்ஸிமம் ஆனது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் கவுத்தோம் வந்துட்டு பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு எனக்கு லாஸில் போயிடுச்சு, எனக்கு வந்துட்டு குத்துதே கொடையுதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. நம்ம எந்த வீடியோவிலையும் ஸ்டார்டிங்கில் 20 ஆடு 30 ஆடு வாங்கி வளங்கன்னு சொன்னது கிடையாது. அனுபவம் இருக்குது எனக்கு, ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அனுபவம் இருக்குது. நான் ஆல்ரெடி எனக்கு எங்களுடைய சந்ததிகள் வந்துட்டு ஆடு வளர்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு அதை பற்றி நிறைய நல்லாவே தெரியும். இல்லை ஆல்ரெடி ஷெட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, பண்ண முடியும், வெல் செட்டிலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு 50 ஆடு 60 ஆடு நீங்கள் வாங்கி வளங்க. ஓகேங்களா? அந்த பிஸ்னஸுக்கு நான் இப்போ தான் புதுசாக வரணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், 4 ஆடு தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலாம் வாங்கி வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸில் போயிடும். கண்டிப்பாக போகும் லாஸில். ஏன்னா உங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. அப்புறம் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? அது லாஸில் தானே போகும். அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகே, இது ஒரு விஷயம். வேறு என்ன என்ன கேட்டிருந்தீங்க? அதேமாதிரி ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா எப்போ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு பேட்சாக ஷெட்யூல் பண்ணி நீங்கள் இப்போ ஒரு ஆடு ஒரு 10 ஆடு நீங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த 10 ஆடு அடுத்த 3 மாதத்துல இல்லை அடுத்த 6 மாதத்துல நீங்கள் வந்து கம்பல்சரி சேல் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ கண்ணுக்குட்டிக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ப்ரோ. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ப்ரோ, நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். கண்ணுக்குட்டிக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னா எதனால லூஸ் மோஷன் ஆகுதுங்கிறத முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு அது என்ன சாப்பிட்டுச்சு, இல்லை எங்கே கூட்டி போய் மேய்ச்சிங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு வேளை வந்துட்டு புல்ல சாப்பிட்டு அது கழிச்சல் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதாவது அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு வந்துட்டு நீங்கள் அந்த பசும்பில்ல போடாமல் இருந்தீங்கன்னா அது சரியாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா மெடிக்கல்ல போயிட்டு டேப்லெட் இருக்கு, அந்த டேப்லெட் வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நம்ம சேனல்ல ஒரு டேப்லெட் சொல்லியிருக்கோம், பக்காவா ரிசல்ட் இருக்கும். நீங்க டிஎஸ் ஃபார்மஸ் கல்ச்சரல் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கான டேப்லெட் வந்துடும். அதுக்கு உடனே ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த டேப்லெட்டை வாங்கி கொடுங்க, கண்டிப்பா ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். அது ஆடுகளுக்கும் பொருந்தும். அடுத்து வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த பிசினஸுக்குள்ள வந்தா என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு விதமாவே நீங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு நிறைய கண்டினியூஸா கால் வரது அதுதான் ப்ரோ. எல்லாரும் ஒரு ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய். சத்யபிரகாஷ் ப்ரோ, ஹாய். ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லைவ் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒன்னதான் ஒரு வீடியோவா ஷூட் பண்ணி அதில் போட்டாலுமே கூட இந்த மாதிரி லைவா கேட்கும்போது தான் அதுக்கான சில விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு புரிய வருது. அதனால வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஆஹ் இது அடுத்தது இவங்க இங்க ரொம்ப ஆயிடும். ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு பர்சனலாக வந்துட்டு கால் பண்ணி கேளுங்க, இல்லை வந்துட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.